தினமலர் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இந்த வீடியோல வந்துட்டு காமன்வெல்த் கேம்ஸ் பத்தி பேச போறோம். குறிப்பா காமன்வெல்த் கேம்ஸ் இன்னையில இருந்து ஆரம்பிக்க போகுது. ஸோ நார்மலா பார்த்தா அது ஒரு மெகா ஈவெண்ட்டா தான் இருக்கும். பட் இந்த டைம் வந்து கொஞ்சம் பட்ஜெட் இஷ்யூஸ்னால ஸ்போர்ட் எல்லாம் கம்மி பண்ணிட்டாங்க 20ல இருந்து 10க்கு. ஸோ ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ காமன்வெல்த் கேம்ஸ்ங்கிறது பிரிட்டிஷ் எம்பையருக்கு அடியில இருக்க நேஷன்ஸ்லாம் வந்து ஒரு மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்டா கொண்டு வரக்காக தான் காமன்வெல்த் கேம்ஸை ஃபர்ஸ்ட் வந்து உருவாக்குறாங்க. ஸோ இது வந்து யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னு பார்த்தா 1891ல ஜான் ஆஸ்லி கூப்பர் அப்படிங்கிறவர் இந்த மாதிரி ஒரு ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்டை கண்டக்ட் பண்ணணும், காமன்வெல்த் நேஷன்ஸ் கிட்ட ஒரு நல்ல டைஸ் வந்து ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ப்ரொபோஸ் பண்றாரு. ஸோ 1930ல கனடால ஃபர்ஸ்ட் காமன்வெல்த் கேம்ஸ் நடக்குது. அதாவது பிரிட்டிஷ் எம்பையர் கேம்ஸ் அப்படிங்கிற பேர்ல வந்து நடத்தப்படுது. அதுக்கப்புறம் நியர்லி அந்த ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்ல பார்த்தோம்னா நியர்லி ஒரு 11 கண்ட்ரிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நியர்லி 400 athletes வந்து இந்த 6 ஸ்போர்ட்ஸ்ல வந்து காம்படிட் பண்றாங்க. இன்னும் 11 கண்ட்ரிஸா இருந்த அந்த காமன்வெல்த் கேம்ஸ் வந்து இன்னைக்கு வந்து 74 கண்ட்ரிஸ் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. நியர்லி ஸ்போர்ட்ஸ் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். 2022ல வந்து நமக்கு 20 ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்ஸ் வந்து காமன்வெல்த் கேம்ஸ்ல இருந்துச்சு. ஆனா பட்ஜெட் இஷ்யூஸ்னால இப்போ வந்து 20 இருந்து 10 ஸ்போர்ட் ஈவெண்ட்ஸா வந்து கம்மி பண்ணிட்டாங்க. பட் இந்தியால இருந்து நியர்லி 125 athletes வந்து இதுல வந்து பங்கேற்கிறாங்க. தமிழகத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு பார்த்தோம்னா 9 பேர். அந்த 9 பேர்த்த பத்தி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்துட்டு பிரவீன் சித்திரவேல் அவரை பத்தி நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம். ஸோ அவர் வந்து ட்ரிபிள் ஜம்ப்ல வந்துட்டு ஒரு இந்தியாஸ் ஒரு பிரெட்டஸ்ட் டேலண்ட் சொல்லலாம். நேஷனல் ரெக்கார்ட் அவர்கிட்ட தான் இருக்கு. ஸோ இந்தியாஸ் லீடிங் ஒரு ட்ரிபிள் ஜம்பர்னு கண்டிப்பா சொல்ல முடியும். இது வந்து யூத் ஒலிம்பிக் கேம்ஸ் 2018, 2022 ஏஷியன் கேம்ஸ் எல்லாம் பிரான்ஸ் மெடல் ஜெயிச்சிருக்காரு. அதே மாதிரி 2025 ஏஷியன் சாம்பியன்ஷிப்ஸ், 2023 ஏஷியன் இண்டோர் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்து சில்வர் அடிச்சிருக்காரு. காமன்வெல்த் கேம்ஸ்ல இவர் ஏற்கனவே பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு 2022ல. அன்பார்ச்சுனேட்டா ஒரு நேரோ மிஸ்ல 4th பிளேஸ்ல வந்துட்டு பெற்றாரு. மெடல் அவரால் வாங்க முடியல. ஸோ இன்னுமே அவர் வந்து 1737 வந்து அவரோட பர்சனல் பெஸ்ட். 1740 பேரியரை வந்துட்டு அதை பிரேக் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணிருக்காரு ட்ரிபிள் ஜம்ப்ல. இவருக்கு மெடல் சான்ஸ் ரொம்ப ஹை. கண்டிப்பா வந்துட்டு கோல்ட் ஆர் சில்வர் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ரெண்டாவது அப்படின்னு பார்த்தோம்னா செல்வ பிரபு. இவர் வந்துட்டு கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து ட்ரிபிள் ஜம்ப் ஆடணும் அப்படிங்கிறதுக்காக யுனைடெட் ஸ்டேட்ஸ்க்கு மாறி இருக்காரு. ஸோ இவரை பத்தி சொல்லணும்னா வேர்ல்டு அண்டர் 20 சாம்பியன்ஷிப் சில்வர் மெடலிஸ்ட். அதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின மெடல். அதுக்கப்புறம் NCAA டிவிஷன் 1 அவுட்டோர் சாம்பியன்ஷிப்ல 4th இந்தியன் டு வின் அப்படின்னு வந்து கண்டிப்பா சொல்லலாம். இவரோட பர்சனல் பெஸ்ட் அப்படின்னு பார்த்தோம்னா 1705. அதாவது பிரவீன் சித்திரவேலுக்கு அடுத்தபடியில இவர் தான் வந்து செகண்ட் ஆத்லீட்டா ட்ரிபிள் ஜம்ப்ல வந்து இருக்காரு. இவரோட பர்சனல் பெஸ்ட் வந்து 4th அமாங் இந்தியாஸ் டாப் அத்லீட்ஸ்ல வந்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 17 மார்க்கை வந்து பீட் பண்றது ஒரு பெரிய விஷயம். அது ஒரு பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம். ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் எமர்ஜிங் டேலண்ட்ஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்ல முடியும். இவரோட மெடல் ஹோப் பார்த்தோம்னா நியர்லி இவர் வந்து பிரான்ஸ் வாங்குறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம். இதுல வந்து காம்படிஷனும் அதிகம். அந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்துட்டு ட்ரிபிள் ஜம்ப் காம்படிஷனே ரொம்ப அதிகமா இருக்கிறதுனால இவர் பிரான்ஸ் மெடல் வாங்குறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தபடியே பார்த்தோம்னா மூணாவது தமிழர் வந்து ஆதர்ஷ் ராம். ஹை ஜம்ப்ல வந்துட்டு ஒரு ஸ்பெஷலிஸ்ட், கோயம்புத்தூரை சேர்ந்தவர். இவர் வந்து ஒரு டிக்கெட் கலெக்டரா இருந்து அவரோட வாழ்க்கையை ஆரம்பிச்சு இன்னைக்கு ஒரு ஹை ஜம்ப்ல இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாருன்னு சொல்லலாம். 2026 ஏஷியன் இண்டோர் சாம்பியன்ஷிப்ஸ்ல வந்துட்டு பிரான்ஸ் அடிச்சிருக்காரு. இந்தியன் அத்லெட்டிக் சீரீஸ் S6ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு. 2.27 மீட்டர் கேரியர் பெஸ்ட் வந்து ஹை ஜம்ப்ல பண்ணியிருக்காரு. 2023ல அவர் நியர்லி அத்லெட்டிக்ஸே குவிட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி இன்ஜுரினால ஃபார்ம்னால குவிட் பண்ணிடலாம் சொல்லி முடிவெடுத்தவர் இன்னைக்கு ஒரு ஸ்டன்னிங்கான ஒரு கம்பேக் கொடுத்து காமன்வெல்த் கேம்ஸை ஃபர்ஸ்ட் ஒரு மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட்டை அவர் ஆட போறாரு. இந்த 2.27 மீட்டர் ஜம்ப்லயே வந்துட்டு நியர்லி ஏஷியன் கேம்ஸ், காமன்வெல்த் கேம்ஸ் ரெண்டுக்குமே வந்துட்டு இவர் வந்து குவாலிஃபை ஆயிருக்காருன்னு சொல்லலாம். ஸோ கிளாஸ்கோ வந்துட்டு ஒரு ஃபர்ஸ்ட் மேஜர் மல்டி ஸ்போர்ட் ஈவெண்ட் இவருக்கு. ஹை ஜம்ப்ல வந்து ஒரு பிரான்ஸ் வாங்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல. குறிப்பா இவருக்கும் மேல ஒரு இந்தியன் இருக்காரு, தேஜஸ்வின் சங்கர். அவர் தான் வந்து கோல்டு வாங்குறதுக்கே வாய்ப்பு இருக்கு. அவர் வந்து டெக்காத்லான்லயும் வந்து பங்கேற்கிறாரு, ஹை ஜம்ப்லயும் வந்து பங்கேற்க போறாரு. ஆனா அவரோட மெயின் லிமிட்னு பார்த்தோம்னா ஹை ஜம்ப் தான் அவர் ப்ரொஃபஷனல். இதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஹை ஜம்ப்ல இருந்து டெக்காத்லானுக்கு கம்ப்ளீட்டா 10 ஈவெண்ட்ஸ் கொண்ட அந்த ஒரு ஈவெண்ட்ல வந்து அவர் கம்ப்ளீட்டா அவரோட ப்ரொஃபஷனலே அதுக்கு மாத்திட்டாரு. ஆனா ஹை ஜம்ப்லயும் இந்த வருஷம் நம்ம போட்டி போடுறாரு. நாலாவது யாரு அப்படின்னு பார்த்தா TK விஷால். அவர் வந்து மிக்ஸ்டு ரிலேல இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ண போறாரு. அவர் திருப்பத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். அத்லெட்டிக்ஸ் ஏஷியன் அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்ல கோல்டு வாங்கியிருக்காரு. மிக்ஸ்டு 4x400 மீட்டர் ரிலே சில்வர் வாங்கியிருக்காரு. தமிழ்நாட்டுல வந்துட்டு ஒரு சாதாரண ஒரு குடும்பத்து பேக்ரவுண்ட்ல இருந்து வந்து இன்னைக்கு அத்லெட்டிக்ஸ் வந்து ஸ்கூல் படிக்கும்போது அவரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸ்டார்டிங் பார்த்தோம்னா அவர் வந்து 200 மீட்டர் ஸ்பிரிண்டரா தான் இருந்திருக்காரு. அப்புறம் 400 மீட்டருக்கு 2024ல தான் வந்து மாறி இருக்காரு. இவரோட பெரிய ஒரு ஒரு அச்சீவ்மெண்ட் என்னன்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் இந்தியன் அத்லீட் 400 மீட்டர்ஸ்ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்தியன் அத்லீட் ஒரு 45 செகண்ட் பேரியரை வந்து 400 மீட்டர்ல உடச்சு ஃபர்ஸ்ட் இந்தியன் ஹிஸ்டரியில அவர் பண்ணியிருக்காரு. 44.98. இதுதான் வந்து நேஷனல் ரெக்கார்டு வந்து அவர் கொடுத்துட்டு செட் பண்ணியிருக்காரு. நேஷனல் ரெக்கார்ட் செட் பண்ணியிருந்தாலும் அன்பார்ச்சுனேட்டா காமன்வெல்த் கேம்ஸ்ல 400 மீட்டருக்கு அவர் குவாலிஃபை ஆக முடியல. பட்
ரிலேல இவர் கண்டிப்பா பங்கேற்கிறாரு, மிக்ஸ்டு ரிலேல இவர் கண்டிப்பா பங்கேற்கிறாரு. இதனாலேயே வந்து இவரோட அடுத்து வர ஈவெண்ட்ஸ்ல எல்லாம் வந்து ஒரு பெரிய இந்திய எமர்ஜிங் டேலண்டா இருப்பார் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. இவரோட மெடல் சான்ஸ் மிக்ஸ்ட் ரிலேல பார்த்தோம்னா கண்டிப்பா ரிலேல ஒரு மெடல் இருக்கு இவருக்கு மிக்ஸ்ட் ரிலேல. சோ அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு ஆள். அஞ்சாவதா பார்த்தோம்னா ராஜேஷ் ரமேஷ். இவர் திருவாரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர். ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் குவார்டர் மைலர்ஸ், அதாவது 400 மீட்டர்ஸ்ல ஒன் ஆஃப் த எக்ஸ்பீரியன்ஸ்ட் ரன்னர்ஸ் சொல்லலாம். இவர் வந்து கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு மிக்ஸ்டு 4x400 ரிலே 2022 ஏஷியன் கேம்ஸ்ல. அதே மாதிரி 2020 ஏஷியன் கேம்ஸ்ல மென்ஸ் 4x400 மீட்டர் ரிலேல சில்வர் அடிச்சிருக்காரு. வேர்ல்டு சாம்பியன்ஷிப் ஃபைனலிஸ்டா இருந்திருக்காரு மென்ஸ் 4x400 மீட்டர் ரிலே டீம்ல. இதுல வந்து இந்தியா வந்து ஏஷியன் ரெக்கார்டை பிரேக் பண்ணாங்க. அதாவது 3 மினிட் பேரியரை பிரேக் பண்ணி வேர்ல்டு சாம்பியன்ஷிப் மென் 4x400 ரிலேல இந்தியா வந்து வேர்ல்டு லெவல்ல வந்து 5th பிளேஸ்ல வந்து இருந்தாங்க. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ் 2024ல ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு மென்ஸ் 4x400 மீட்டர். அதே மாதிரி இந்தியன் ஓப்பன் 400 மீட்டர் சாம்பியன் ஆயிருந்திருக்காரு. அதுல வந்து கோல்டு அடிச்சு 45.26, அதாவது 400 மீட்டர்ஸ்லயே வந்து தேர்ட் இந்தியாலேயே வந்து தேர்ட் பர்சனல் பெஸ்ட் வச்சக்கூடிய ஆள் அப்படின்னு சொல்லலாம். இவருக்கு முன்னாடி விஷால் டிக்கு ஏற்கனவே பேசியிருந்தாலும் அவர் தான் நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர். அதுக்கப்புறம் முகமது அனாஸ் யாஹியா இருந்தாரு. இப்ப வந்து தேர்டா வந்துட்டு ராஜேஷ் ரமேஷ் வந்து இருந்திருக்காரு. டிஸ்பைட் இவருக்கு வந்து இன்ஜுரி செட்பேக்ஸ்லாம் நிறைய இருந்தாலும் ஒரு ரிலையபிளான ஒரு ரிலே ரன்னர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து தோனி மாதிரி திருச்சி ரயில்வே ஸ்டேஷன்ல டிக்கெட் கலெக்டரா இருந்து இன்னைக்கு இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்றாரு. அதுவே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் தான். மெடல் சான்ஸ் பார்த்தோம்னா ரிலேல கண்டிப்பா மெடல் இருக்கு, அதுல டவுட்டே இல்ல. ஆறாவதா பார்க்கக்கூடிய அத்லீட் பார்த்தோம்னா சந்தோஷ்குமார் தமிழரசன். இவர் வந்து 400 மீட்டர் ஹார்டில்ஸ் அண்ட் 4x400 மீட்டர் ரிலே 2 ஈவெண்ட்ல வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. மதுரையை சேர்ந்தவர். ஒரு ப்ரௌட் சோல்ஜர் இந்த இந்தியன் ஆர்மி அப்படின்னு சொல்லலாம். ஆஃப்டர் 2 இயர்ஸ் இன்ஜுரிக்கு அப்புறம் ரிட்டர்ன் ஆயிருக்காரு. ஏசியன் அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்ல கோல்டு மெடல் அடிச்சிருக்காரு இந்த வருஷம் 4x400 மீட்டர் ரிலேல. கிளாக்டு பர்சனல் பெஸ்ட் 49.06 செகண்ட்ஸ் வந்து பண்ணியிருக்காரு 400 மீட்டர்ல. பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல இந்தியாவுக்கு ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. மென்ஸ் 4x400 ரிலேல இருந்திருக்காரு. சவுத் ஏஷியன் கேம்ஸ்ல 400 மீட்டர் ஹர்டில்ஸ் வந்து பிரான்ஸ் மெடல் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவரோட கம்பேக் வந்து 2026ல ஒன் ஆஃப் த இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸா வந்து பார்க்கப்படுது. இவரோட மெடல் சான்ஸ் பார்த்தோம்னா கண்டிப்பா ஒரு அவுட் சைட் சான்ஸ் இருக்கு. பார்ப்போம், இவர் பெர்ஃபார்மன்ஸ் வச்சுதான் நம்ம சொல்ல முடியும். ஏழாவதா பார்த்தோம்னா முத்துப்பாண்டி ராஜா, வெயிட் லிப்டிங் ஸ்பெஷலிஸ்ட். இவர் மயிலாடுதுறை மாவட்டத்தை சேர்ந்தவர். 65 கேஜி வெயிட் லிப்டிங்ல இவர் பார்ட்டிசிபேட் பண்றாரு. 2018 காமன்வெல்த் கேம்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு ஏற்கனவே. ஆறாவது அதுல பினிஷ் பண்ணியிருக்காரு. காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் 2025ல வந்துட்டு ஒரு சில்வர் மெடல் அடிச்சிருக்காரு. அதுலதான் வந்து இவரு 296 கேஜி வந்து தூக்கி 128 கேஜி ஸ்நாச்லயும் 168 கேஜி கிளீன் அண்ட் ஜெர்க்லயும் தூக்கி டோட்டலா 296 கேஜி வந்து தூக்கி இருந்தாரு. இவரோட இம்ப்ரெசிவான பெர்ஃபார்மன்ஸ் எப்ப வந்தது அப்படின்னா அந்த காமன்வெல்த் சாம்பியன்ஷிப் வெயிட் லிப்டிங் சாம்பியன்ஷிப் முடிஞ்ச உடனே வேர்ல்டு சாம்பியன்ஷிப்ல வந்துட்டு ஓவராலா 9th பிளேஸ் அடிச்சிருக்காரு. செம இம்ப்ரெசிவா லுக் பண்ணிருக்காரு. அதாவது 130 கேஜி ஸ்நாட்ச் தூக்கிருக்காரு. 169 கேஜி கிளீன் அண்ட் ஜெர்க் வந்து லிஃப்ட் பண்ணிருக்காரு. நியர்லி 299 கேஜிஸ் வந்து அவர் வந்து வெயிட் லிஃப்ட் பண்ணிருக்காரு. ஆக்சுவலா பார்த்தோம்னா சீனியர் நேஷனல் டைட்டில் வந்து வின் பண்ணிருக்காரு இந்த வருஷம். 302 கேஜி வந்து டோட்டலா தூக்கிருக்காரு. இவர் 320 கேஜி தூக்குனா கன்ஃபார்மா மெடல் கண்டென்ஷனுக்குள்ள கண்டிப்பா வருவாரு. இவர் வந்து ஏற்கனவே இன்ஜுரி செட்பேக்ஸ்லாம் நிறைய இருந்திருக்குது. 2019 காமன்வெல்த் கேம்ஸ்ல வந்து ரைட் எல்போ லிகமெண்ட் டேர் இருந்தனால அதுக்கடுத்து வந்த சாம்பியன்ஷிப்ஸ் எல்லாம் வந்து கலந்துக்க முடியாம போச்சு. பட் அந்த இன்ஜுரிஸ் எல்லாம் ஃபைட் பண்ணி இந்தியாவோட டாப் லிஃப்டர்ஸ்ல இவர் கண்டிப்பா இருக்காருன்னு சொல்லலாம். இவரோட மெடல் சான்ஸ் பார்த்தோம்னா சில்வர் ஆர் பிரான்ஸ் கண்டிப்பா இவர் ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. சோ எட்டாவதா பார்க்கக்கூடிய ஒரு தமிழர் யார் அப்படின்னு பார்த்தா ரமேஷ் சண்முகம். பாரா அத்லெட்டிக்ஸ் T54 800 மீட்டர் ரன்னர். மணத்தம்பட்டி திருச்சியை சேர்ந்தவர். இவர் பெரிய தோனி ஃபேன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சின்ன வயசுல ரோடு ஆக்சிடென்ட்னால இவர் வந்து 8 வயசுலயே வந்து இரு கால்களையும் இழந்துட்டாரு. இனிஷியலா ஒரு வீல் சேர் பாஸ்கெட் பால்ல பங்கேற்று இருந்தவர் திடீர்னு ஒரு வீல் சேர் ரேசிங்க்கு ஸ்விட்ச் ஆயிட்டாரு. இவர் நார்மலா சின்ன வயசுல கிரிக்கெட் வந்து இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஃபாஸ்டா ஓடுவார், விக்கெட் கீப்பிங் நிறைய ரொம்ப பண்ணுவாரு. ஏன்னா அவருக்கு தோனி ரொம்ப பிடிக்கும். கிரிக்கெட் மேட்ச் பார்த்தா அவர் ரொம்ப பிடிக்கும். அது கிரிக்கெட் தோனி விளையாடுறது இவர் ரொம்ப பிடிக்குமாமா. ஸோ தோனியோட ஃபேன் அப்படின்னு கூட சொல்லியிருக்காரு. அவர்கிட்ட இருந்து ரொம்ப டஃபான டைம்ஸ்ல காமா கம்போஸ்டா டிசிப்ளின்டா இருக்கிறத நான் கத்திருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டர், அதாவது 800 மீட்டர் T53 54 அந்த ஃபீல்ட் ஈவெண்ட்ல வந்துட்டு அவர் நேஷனல் ரெக்கார்ட் ஹோல்டரா இருக்காரு. ஸோ இவரோட மெடல் சான்ஸ் பார்த்தோம்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு. கோல்டு அடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா இல்லையாங்கிறத நம்ம பார்க்கணும். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் தமிழர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கஸ்தூரி ராஜமணி. இவர் வந்து பாரா பவர் லிஃப்டிங்ல வந்துட்டு இவங்க ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. இவங்க வந்து சென்னையை சேர்ந்தவங்க தான். சின்ன வயசுலயே வந்து போலியோ அட்டாக் ஆனதுனால 2 கால்களையும் வந்துட்டு இழந்தவங்க. ஸோ இவங்க அம்மா வந்து சின்ன வயசுல இல்லாதனால இவங்களை வந்து பாட்டி தான் வந்து வளர்த்திருக்காங்க. இவங்களை பவர் லிஃப்டிங் இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சு கோச் விஜய் சாரதி கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணி உங்களுக்கு பவர் லிஃப்டிங் ஃபர்ஸ்ட் அப்பதான் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இவங்க வந்து 2022 ஏசியன் பேரா கேம்ஸ் ஹாங்ஸோல வந்துட்டு சைனால பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி
ஃபிஃப்த்தாவும் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க 67 kg கேட்டகரியில. அதே மாதிரி டிசம்பர் 2023 வந்துட்டு கோல்டு மெடல் வின் பண்ணியிருக்காங்க 67 kg, அதாவது 100 kg லிஃப்ட் பண்ணி கேலோ இந்தியா பேரா கேம்ஸ்ல பவர் லிஃப்டிங் சாம்பியன் காம்படிஷன்ல வந்துட்டு கோல்டு வின் பண்ணியிருக்காங்க. பர்சனல் பெஸ்டா 106 kg வந்து இவங்களோட பர்சனல் பெஸ்ட் இருக்கு லிஃப்ட் பண்ணதுல. பாரிஸ் பேராலிம்பிக்ஸ்ல 8ஆ வந்து ஃபினிஷ் பண்ணிருக்காங்க. இப்ப 41 வயசுல காமன்வெல்த் கேம்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஆட போறாங்க. ஸோ கண்டிப்பா இவங்க ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ஸ்பைரிங் மெம்பர்ஸ் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். ஸோ இவங்களோட மெடல் சான்ஸ் சில்வர் ஆர் பிரான்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த வீடியோல நம்ம காமன்வெல்த் கேம்ஸ்ல என்னன்னு பார்த்தோம். அதே மாதிரி இந்தியால இருந்து நியர்லி 125 athletes வந்து பங்கேற்கிறாங்க. இதுல தமிழ்நாட்டை சேர்ந்த 9 பேர் வந்து பங்கேற்கிறாங்க. ஸோ அவங்களோட அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இது வரைக்கும், அவங்கள இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல அவங்களுக்கு என்ன சான்ஸ் இருக்கு, பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணோம். அடுத்த வீடியோல இந்த காமன்வெல்த் கேம்ஸ்ல யார் யாரெல்லாம் வின் பண்றதுக்கான மெடல் கன்டென்ஷன்ல இருக்கா அப்படிங்கறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். இதே ஒரு நல்ல வீடியோ நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் புகேஷ்.